வார்த்தை எப்படி தெரிஞ்சுட்டு பேசுறா? ஆமா வாங்கி தந்த பையா. ஐயோ நான் மட்டும் தான் வாங்கி தந்துறேன். வாய் வச்சு படிக்கிற மாதிரி இருக்கு புண்டவாயா. புண்டவாயா சித்தப்பா என்ன வாய் உனக்கு? புண்டவாயாடா இந்தியா இருக்குதுல எனக்கு அதை சொல்லுது வேற வண்டிட்ட. அவன் மூஞ்சி பத்தி எப்படி இது? மூஞ்சா பார்க்காத. நம்ம புது வீட்டுல மெத்த வீட்டுல நேரலி செஞ்சு. ஐயோ அம்மா நீ மூஞ்சா பார்க்காத, நீ கையா பார்க்காத, இந்த காரை பார்க்காத. என்ன பார்க்கணும்? அந்த தலையை பாரு. மனுஷா பார்க்க சொன்னேன். சரி வாங்கண்ணா. ரொம்ப மோட்டு உள்ளாத பார்க்க. ஹாய் வா. கொஞ்ச நேரம் சிரிக்க வேண்டும், கொஞ்சம் சிரிக்க வேண்டும். யாருங்களும் அனுப்பலையாச்சே. நீ பார்த்து ஒரு ஒன்று வணக்கம். இது என்ன ஒரு கிராமம்? இது வந்து கரடி கிராமம். கரடி கிராமத்துல எதுக்காக தெருக்கூத்து வச்சிருக்காங்க? தூங்கவாரம் வச்சுட்டாங்க. தம்பி கேள்வி கேட்கற பாரு. கங்கை அம்மனுக்கு குழு பார்த்து அந்த மாசம் ஃபுல்லா 8 நாள் 10 நாள் திருநாள். அது 8 நாளா? 8 நாள் திருநா. நீ கடிச்ச திருநா இல்ல. அது கங்கை அம்மனுக்காக கரடி கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து அம்மனுக்கு தேர் திருவிழா நடத்தி அம்மனை நகரமா கொண்டு வந்து கொழுவுல வர்த்தி ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து அம்மனுக்கு தேர் திருவிழா நடத்தி பணமுன்னு பார்க்காத, செலவு பார்க்காத, ஆட்டுக்காரங்க சாப்பாடு, மேலக்காரங்க சாப்பாடு, கோவில்ல லைட் செட் கட்டுறாங்களே இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு அன்னதானம் நிறைய போட்டாங்க. கடல்ல இந்த ஊர்ல மட்டும் கூத்தாடிட்டு போயிட்டா இந்த சுத்துபாதுல எல்லாம் ஆடிடலாம். ஆமா நடக்க முடியாது ஜனத்தை. ஏன் கேட்டுக்க, இங்கெல்லாம் பெரிய பெரிய புள்ளைங்க ஆடின இடம். நாமெல்லாம் சும்மா நாக்கு பூச்சி தெரியுதா? இன்னும் ஒண்ணு கூழ் ஊத்துனாங்களே தவிர இந்த கஞ்சி கொண்டு வந்து ஊத்துனா ஒருத்தர் கூட வாங்க மாட்டாங்க. ஏன்? அந்த கூழ் ஊத்துனா தான் வாங்குறாங்க. விபரத்தை கண்டுபிடிச்சு வச்சுங்க. குழா குடி சொல்றாங்க. அப்பதான் வலுவை சத்து அதிகம். அந்த காலத்துல சாப்பிட்டாங்க. ஆமா ஏப்பகளி கெபரு கூய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த கையை பாரு. அத போல வயசான பொம்மையாட்டிய பாரு. மத்தால கட்டியாட்ட கடஞ்செடுத்த பம்பரம் போல 100 வயசு வரைக்கும் 110 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ஆனா இப்ப தினத்துக்கு ஒரு அரிசி, ஒரு இட்லி, 2 இட்லி சாப்பிட்டு ஒரு டம்ளர் காபி குடிக்கிற ஒரு புள்ள 2 புள்ள பெத்தத ஐயோ முடி சத்து வராது. அந்த காலத்து கையை பாரு. மட்டார் ஆச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு நினைச்சு அந்த காலத்து பொம்பளை எல்லாம் இந்த காலத்துல பொம்பளை அப்படி கிடையாது. சும்மா ஒரு பொம்மை மாதிரி. நீ நல்லா வாட்டு சாட்டமாக என்ன பண்ணுவா? 20 பேர் வந்தாலும் குத்துவேன். அடா 20 மூட்டை ராஜா ராஜா விட்டு பொண்ணு வெளிய நெவுல எங்க இருக்குது, சூரியன் எங்க வந்தா சந்திரன் எங்க உதிக்கிறான்னு எனக்கு தெரியாது இது வரைக்கும். அவளை அடக்க உடக்கமா வீட்டு உள்ளே இருக்கிற வீட்டு உள்ளதான் வேலையை தவிர பார்க்காத பாட்டியா போடுவாளாம். கொத்தாய் போச்சு. நீதான் அண்டிட்டு போற. நீ சிரிச்சா வாய் எண்ணி தாட்ட சிரிக்காத. அதை தலை பூரா தேனு. சரி வாங்க. அது காலிகிராமத்துக்கு யாரு சத்தியவண்ண சபை திகரக்கூடிய அது கங்கை மண்ட பாதாளர்கள் இருக்கும். இந்த ஊரை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர், உப தலைவர், வார்டு மெம்பர், ஆட்டாமை தர்மத்தான் சொல்ல முடியாது ஐயாவுடைய திருவடிகள் இருக்கும். கோவில் நிர்வாகமா இருக்க முடியாத பூசாரியுடைய ஐயாவோட பார்த்துக்கும். நமக்கு இருக்க முடியாது மாதா பிதா குரு தெய்வம் சபையில வந்திருக்காங்களே. பெத்த தாய்க்கு சமமா இருக்க முடியாது மாதா பிதா குரு தெய்வம் இவட பார்த்துக்கும். நம்ம கம்பெனியா இருக்க முடியாது அது டி புதுப்பாளையம் எட்டிய மன்னர் சபை உரிமையாளர் எஸ் ஐயப்பன் சொல்ல முடியாத மாவுடைய பார்த்துக்கும். கோடியர் விருது சக்கரவர்த்தியா இருக்க முடியாது திருமலை சொல்ல முடியாது ஆறு மைத்திரோடு பார்த்துக்கும். அது கொடுமட்டி கிராமத்திற்கு முடியாது அகடை நாய் பகுனா இருக்க முடியாது 6 உயிர் எனக்கு மாமனா திகழக்கூடிய குமாரன் சொல்ல முடியாத மாவடி பார்த்துக்கும். என்ன பெத்த தாய் தந்தைக்கும் எங்க கம்பெனி சார்பாக சதி பார்த்து அப்பப்ப வீங்கி போடுந்தான். தெரியாது ஆள் தெரியுதா? ஆள் தெரியாது. ஊரு சொந்த ஊர் அத்திபாக்கம், நத்தாமூர் கிழி அத்திபாக்கம், இந்த பக்கம் உளுந்தூர்பேட்டை சைடு அத்திபாக்கம். இப்படியா வந்தா காட்டு பகத்தி குட்டி வெண்டகா ஓடிக்கிற மாதிரி ஓடிச்சிருவா நீ கடிச்சா. ஏடா முழு விளக்கு நான் தான் கேட்டேன். அத்திபாத்துல இப்படி வந்தா விடுவாங்க இந்த மாதிரி குடியார பசங்களா? விடுவாங்க. அந்த மாதிரி வேலை செய்யறா பக்கம் நடக்குதுவாங்க ஒண்ணு கரெக்டா. ஏடா விளக்க காட்டுற மாதிரியா காட்டுற? ஓடியா ஓடியா ஓடியா.
விளக்கு எப்படி தெரிஞ்சது? மஞ்சுளா 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 வந்தா விளக்க தெரியுமா தவிர தேவடியா தேவடியா போடு போடு ஐயோ அப்பா. குடுக்காத குடுக்காத. பொண்டாட்டி இருப்பா தேவடியா ஆள் மேல கண்ணு தோல் மேல துணி போட்டு கொடுக்கு போட்டு பொண்டாட்டி எங்கன்னா வேலைக்கு போவா. அவனை போய் சொல்ற பொட்ட பையா ராஜா விட்டு பொண்ணு சூரிய எந்த பக்கம் ஒதுக்கிது தெரியாத வீட்டு உள்ள இருக்கணும். குடுக்காத குடுக்காத தலை ஒண்ணு தெரியும். யார போயிட்டு தேவடியான்ற உமா இருப்பா பாப்பா இருப்பா உன் மகன் கூட இருப்பா தேவடியா கடறு போத்தாங்க. தெரிஞ்சுக்கினே யார போய் விஷயத்த சொல்ற? தெரிஞ்சுக்கினே விஷயத்த தேவடியால போய் தேவடியானா ஒண்ணு மேல தேவடியா யாரு மரியாதை கட்டணும் மரியாதை கட்டணும் பொண்டாட்டி வந்து போல என்ன மாட்டி விடுங்க தேவடியான்றான் இவன் பொண்டாட்டி செங்கல் வேலைக்கு தோல் கழிச்சு பொட்ட பையன் எங்க போய் தேவடியான்றான்? என் பொண்டாட்டி மேஸ்திரி ஆமா அப்படி மஞ்சளா என்று விளக்க தெரியுமா தவிர தம்பி எங்க நாடு என்ன நாடு? என்ன நாடு? என் தாய் யாரு? யாரு? என் வாழ்க்கை வரலாறு என்ன? அம்மா யாரு நீ யார வச்சிருக்கிற என்னடா இப்பதான் சொன்னேன் ஆளு மேல கண்ணு தோல் மேல துணி போட்டுக்கிட்டு கொடுக்கப்பட்டல பொண்டாட்டி 10 பேர் திட்டாங்க வேலைக்கு போறல அவள மாதிரி பொண்டாட்டி நான் நினைச்சிட்டியா? நீ ரூம்ல இருக்கிறாளே ஓ வர வந்தா ஏய் சூரியன் எந்த பக்கம் வருகிறதோ அது தெரியாது நான் இதுவரையும் பார்த்து கிடையாது. சூரிய இரவுல வர்றது சந்திரன் வரான் இல்லையா அவனை நான் பார்த்து கிடையாது. ரூம் மேல ரூம் வீட்டு உள்ள இருக்கிற வேலையை மட்டும் தான் செய்வேன் தவிர வெளியில வந்து யாருமே பார்த்தது கிடையாது. இந்த கட்டிலுக்கு இதை பஞ்சில கட்டி நீட்டா போட்டு வச்சிருக்காங்களே 6வது ரூம்ல நெடுக்க ரவுண்ட் கட்டி அந்த ஒரு ரூம் தவிர எட்டி வெளியே பாக்குறது கிடையாது. அவனை பெருமையா இருக்கிற என்ன போய் தேவடியான்ற அப்படின்னு பேசுறேன். நான் எங்கடா வச்சிருக்க உன் வேலையை மொட்டமையா தீகல்ல சுடுதண்ணி வேணும் மூஞ்சில ஊத்திடுவேன். மூஞ்சி இங்க இருக்குதா இல்ல அந்த பொடி வச்சு ஊத்துங்க. யார் என்னடா காம்பு கட்டிச்சா டாய் அப்படி மஞ்சளா 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 விளக்க தெரியுமா தவிர இந்த மயிறு எங்க நாடு என்ன நாடு? என்ன நாடு? எங்க அம்மா யாரு? யாரு? என் வாழ்க்கை வரலாறு என்ன? யாரு? எல்லாம் தெரியுமா? சொன்னாதான் தெரியும். ஓ அது தெரியுது வாரியமா ஜெயமாபுரி பட்டணம். எது ஜெயமாபுரி பட்டணம். ஆ? இதோ ஜெயமாபுரி பட்டணம் தெரியுதா? ஓ ஜெயமாபுரி பட்டணம். இப்பதான் தெரியுது. கடவுள் கண்ணுல கழுப்பு தேய்ச்சி வைக்க என்னடா தெரியுது? தெரியுது தெரியுதுன்னு கேட்டியா அப்புறம் முன்ன பின்ன பொண்ணு நீ பாத்துல நாக்கு எதுக்கிட்ட வளைவலை சப்ப நினைக்க நினைக்கிறா நாக்க தொய்கிறையா நக்கறதுக்கு கருமா அந்த மண்ணு தின்னால் தின்னு போட்ட பையா ஒன்னிட்டு காட்ட மாட்டேங்குது. தலை சட்டைக்கிட்டாதுன்னு வாய் எங்கதாட்டமே இருக்குது. என்ன பின்ன பொண்ணாட்டி தண்ணிக்கு போக கூடாது குளிக்க போக கூடாது அப்படி வெளிக்காட்டு போக கூடாது. பொண்ணாட்டி போற இடத்துல நாக்கு தொங்க போட்டே ஓடுற வாய் நாய் ஊஞ்சி வச்சு படிக்கலாம் பாரு உனக்கு 3 வருஷம் தோரம் கட்டியாட்டம் தலைமுடி பார்த்தா போயிடுச்சு. ஆட்டக்காரன் தான் இழப்புன்னு பார்த்தா ஒரு அரை இழப்பு நெருங்கி கேள்வி என் குடும்பம் இழப்புமா போச்சு. சக்கரை பொங்கலா என் குடும்பம் நீ மாட்டு வெத்தலை பார்க்க மட்டும் மேல்ற மாரி மேல்ற என் குடும்பத்தை அதோ தெரிந்து பாருங்கம்மா ஜெயமாபுரி பட்டணம். ஜெயமாபுரி பட்டணத்துல ஒரு பகுதி அறுக்கபடியான சந்திரகோபுரி வீதி 64 நம்பர் வீடு சுப்புதாசி மகள் அறுக்கபடியான என் பேரு தான் மஞ்சுளா. மஞ்சுளா தாசி மஞ்சு மஞ்சு மஞ்சளா தாசின்னு சொன்னேன் மண்டே அர்த்தம் தாசில மண்டை மேல அடிச்சுவேன். சரி நீ மண்டை மேல அடி நான் ஓடியாந்து ஒன்று மேல அடிக்கிறேன் தான் சொன்னேன். தாசின்னு சொன்ன வாயில குத்து போட்டமையா மஞ்சுளா மஞ்சு மஞ்சுளா மஞ்சு மஞ்சுளா மஞ்சு 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 மஞ்சுளா மஞ்சு நீ ஓடியாது அப்படி மஞ்சுளா அந்த தெரியுமா தவிர எங்க அம்மா இருக்காங்களே அதை தெரிவார் ஜெயமாபுரம் பகுதியா இருக்க சந்திரபாபுரி வீதி 64 நம்பர் வீடு சுப்பு தாசியா இருக்கபடியான எங்க அம்மா இருக்கிறாங்களே இருக்கிற ஆண்மகள் எல்லாம் எங்க உங்களதான் மாமா ஓ மாமா இங்க வாங்கல அப்படி எங்க அம்மா கூப்பிடுவாங்க. எங்க அம்மா கை நீட்டி எல்லாத்தையும் கூட்டு ரூம்ல படுக்க வச்சிருவா. எங்க அம்மா கையை தட்டி கூப்பிடுவாங்க. நான் அத பாலால கிடையாது. நான் எப்படி தெரியுமா? எப்படி? எங்க அம்மா வயசான பிறகு வாயால கூப்பிட மாட்டேன். எங்க அம்மா செத்துட்டாங்க. ஆமா. நான் வாயால கூப்பிட்டுங்க வா மாமான்னு கூப்பிட மாட்டேன். கையால கூப்பிட மாட்டேன். கையால கூப்பிட மாட்டேன். எப்படி கூப்பிடுவேன்? நான் எப்படி கூப்பிடுவேன்? எப்படி காசு வாங்குவேன் தெரியுமா? எப்படி? நான் கண்ணை காட்டி காசு வாங்குவா.
சொட்டிரு மாமு யாராவது பார்க்க கூடாது மாமு அப்படின்னு எங்க அம்மா கையை நீட்டி கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்டாங்க உங்க அம்மா நீ எப்படி கூப்பிடுற வரக்குள்ள இவ்வளவு அழகா கூப்பிட்டாங்களே நான் கண்ணை காட்டி இத ஓ பைபாஸ் ரோட்ல ராரி கை கட்டுறது ஆடுறவன் கையை காட்டாத பேட்டரி மேல வச்சுக்கினு இப்படி இப்படி இப்படின்னுவாங்களே அப்படி கண்ணால ஆண் மகன் அழைச்சி காசு பணத்தில் அப்படிங்க கொண்டு ஆனா வரக்குள்ள சும்மா வெள்ளையும் தெல்லையுமா வருவாரு வீட்டுக்கு ஆனா அங்கிருந்து போகக்குள்ள கோயிலுக்கு போவாங்களா இன்பமாக அம்மா நான் போயிட்டு வரேன். நேத்து வீட்டுக்கு 2 பேர் வந்தானா ஏன் முட்டி வேலைக்கு போனான் ஐயோ அந்த அளவுக்கு அவனுக்கு வீட்டுல வேலை தம்பி. அளவுக்கு அவன் முட்டி போட்டுக்கிறான்னு அர்த்தம் அந்த அளவுக்கு வீட்டுல வேலை கொடுத்துருக்கேன். அவனால அவன் போயிருக்கா அப்படி நான் மஞ்சுளா தாசிந்தா தெரியுமா தவிர தம்பி எங்க அம்மா இறந்ததை முன்னிட்டு ஆனா எங்க வீட்டுக்கு ஆள் ஒண்ணு வேலைக்கு வேணும். இப்ப வேலைக்குன்னா ஆள் படாது எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கு ஆள் ஒண்ணு வேலைக்கு வேணும். ஆமா என்ன வேலையா இருக்கு ஓ என்ன வேலையா இருக்குன்றா அப்படி தாசி மஞ்சுளா தாசிந்தா விளக்க தெரியுமா தவிர உனக்கு திருமணம் ஆகிவிட்டதுன்னு கேட்டியா? நீ வந்து எல்லாம் உங்க அம்மா பிடிச்சாங்க எங்க அம்மா வேலையை விட்டுட்டேன் இப்ப இந்த வேலைலாம் ஏன் விட்டுட்டீங்க? நான் கூட தோட்டதான் உன் பொண்டாட்டி உன் மாவை எடுத்துக்கிட்டா. இப்ப நான் என் வேலையை விட்டுட்டு உன் பொண்டாட்டி உன் மாவளை இப்ப ஹேண்ட்பேக் மாட்டிட்டு திருக்கோவில் பஸ் ஸ்டாண்ட் சுத்துறாங்க. எதுக்கு பண்ணாங்க? ஏன் பஸ் பிரியா விட்டுக்கிறாங்கன்னு ஏறி போய் பதார்த்தம் வாங்கின்னு திரும்பி வராங்க. உன் வேலை நீ பாரு. ஏன் உனக்கு சடை பின்ன முடி வாங்கிட்டு வருவா? எனக்கு சரக்கும் என்னாடி கேள்வி என் மேலே இருக்கிற நீ எனக்கு போட்டு வாங்கிட்டு வராம பஸ் ஏறி போறா. உனக்கு திருமணம் ஆகிட்டுன்னு கேட்டியா? அதை தெரிவாரு ஜெயமாவது பெற்றணும். ஜெயமாவது பெற்றது ஆளுபடியான ஜெயச்சாரம் நினைக்கும் ஜெயமாவது அம்மையாருக்கும் புதல்வன் சாந்தசீலன் சொல்லுபடியான ஆண் மகனே 6 மாச காலமாக ஆனா எனக்கு கல்யாணமே அவள் நாளை கேட்டேன். எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் கண்ணி பண்ணாச்சேன். நீ ஆண் மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சதா திருமணம் ஆயிடுச்சதா அப்படின்னு கேட்டேன். மஞ்சுளா சத்தியமா ஒன்னில் அடையாக ஒரு தார கூட எனக்கு திருமணம் ஆகவில்லை அப்படின்னு சொன்னதுல இருந்து அந்த ஆளே கெதியும் சொல்லிட்டு 6 மாச காலமாக ஜெயமாவரி பட்டு தாண்டு வரக்கூடிய என் கூட இருக்கிறாரு. அவரா? ஆமா சாந்தசீலன் மன்னர் இருக்கிறாரு. அவர் பிள்ளை சாந்தசீலன் 24 மணி நேரமும் என் கூட இருக்கிறாரு. சோறு இல்லாம இருந்து நான் இருப்பேன் தவிர ஒரு கணவரை பார்க்காம இருக்க மாட்டேன். நானு ஒரு வேளை சோறு முடியலான்னு இருப்பேன். அந்த அடைக்க வேண்டும். இருக்க மாட்டேன். அவரை பார்க்க வேண்டும். எடுத்து இறக்கி விட்டுக்கிட்டே இரு. அவரை பார்க்கணும். அதுக்கு முன்பாக இந்த கஞ்சி மட்டும் பார்த்துக்கிறேன். என்ன ஊர்ல வாங்கினாங்க முடியா? ஏனா என்ன ஊர்ல வாங்கினாங்க? ஆந்திராவில. ஏன் உனக்கு வேணுமா? அதை இந்த பூமலர் நல்ல நடத்துறேன். அது முன்னிசாமி மகனாத்து கிடக்கூடிய முன்னிசாமி கண்டா புவனேஷ் சொல்லுவிடைய ஐயா அவர்கள் இது அத்திவாக்கு சேர்ந்த அருக்குமார் குடும்பமா 101. அவர் குடும்பத்திலே அந்த கங்கை அம்மன் முருகருமான உந்தி நோயற்ற வாழும் குறையில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று திறந்தோறும் கங்கை அம்மனை முருகனை வேண்டிய சிவஜியா. அதோ இதே ஊர் தானே. அதோ கடை கிராமத்தில் வாசல் செய்திருப்படியான மணிகண்டர் ஐயப்பன் புறப்பேற கொண்ட மணிகண்டர் சொல்ல முடியாது ஐயா அவர்கள் எங்க கமலில் அகர்வால் பபுனா இருக்க முடியாது கொடுப்படி சேர்ந்த குமார் குடும்பமா 101. அவர் குடும்பத்திலே அந்த ஐயப்பன் இருந்து நோயற்ற வாழும் குறையில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று திறந்தோறும் ஐயப்பன வேண்டிய சிவஜியா. கணவர் எங்க தெரியல.
அப்படிப்பட்டவன் அவர் கணவர் தேடி செல்ல ஆஹா. ஜெயமாபுரம் ஆளுபடியான ஆஹா. ஜெயச்சேர மன்னனா இருக்குபடியான ஆ. மகனா இருக்குபடியான ஆஹா. அது சார்ந்த சீலம் தட்பார்